சென்னை எழிலகத்தில் உள்ள அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், முதலமைச்சரின் இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதி கனமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் குறித்து தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய அவசர கால செயல்பாட்டு மையத்தில் ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக கடந்த 3 தினங்களாக 17, 18, 19 ஆகிய 3 தினங்களாக அதிக கனமழை பெய்த காரணமாக இந்த 4 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டது, போக்குவரத்து இன்றி துண்டிக்கப்பட்டது. அங்கு தற்பொழுது ஒட்டுமொத்த தமிழக அரசாங்கமும் அங்கு மீட்பு மற்றும் நிவாரண பணியில் ஈடுபட்டு வருகிறார். அங்கு எவ்வாறு செயல்பட்டு வருகின்றனர் என்பது குறித்து தற்பொழுது தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டு மையத்தில் ஆய்வு செய்து வருகிறார். அவருக்கு தமிழக தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா மற்றும் அமுதா ஐஏஎஸ் உள்துறை செயலாளர் திருமதி அமுதா ஐஏஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகளும் உடனிருந்து விரிவாக எடுத்துரைத்து வருகின்றனர். ஏற்கனவே இன்று காலை முதலே தமிழக தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் நேரடியாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு முழுவதுமாக எல்லா பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறதா என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்தார். அது தொடர்பாகவும் தற்போது தமிழக முதலமைச்சரிடம் எடுத்துரைத்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் தமிழக முதலமைச்சரும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர்கள் மற்றும் பொறுப்பு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நேரடியாக தொலைபேசி வாயிலாகவும் இங்கிருந்து பேசி வருகிறார். குறிப்பாக பல்வேறு அறிவுறுத்தலும் அவர் வழங்கி வருகிறார். எது போன்ற மீட்பு பணிகள் செய்யப்பட்டு வருகிறது, அங்கு எது போன்ற தேவைகள் மேலும் தேவைப்படுகிறது என்பது குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். இந்த ஆய்வு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் வரை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆய்விற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்தில் செய்தியாளர் சந்தித்து விரிவாக எடுத்துள்ளார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சருடன் தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா, உள்துறை செயலாளர் திரு அமுதா ஐஏஎஸ், அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் தனி செயலாளர் இருக்கக்கூடிய முருகானந்தம், உமாநாத் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளும் இடம்பெற்றுள்ளனர். ராமச்சந்திரன், தற்போது அதிகாரிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக நிச்சயமாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களும் பல்வேறு பகுதிகள், பல்வேறு கிராமங்கள், நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பகுதிகள் துண்டிக்கப்பட்டது. முழுவதுமாக மழை நீர், வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அந்த பகுதிகளுக்கு முழுவதுமாக தற்பொழுது நிவாரணம் கிடைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கேட்டறிந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய பணியில் எதுவும் தொய்வு இருக்கிறதா? ஏற்கனவே அங்கு தமிழக அமைச்சர்கள் 10 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்லாமல் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலா 10 அதிகாரிகள் அங்கு நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பொறுப்பு அமைச்சர் மற்றும் பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுடன் நேரடியாக அவர் தொலைபேசி வாயிலாக இங்கிருந்து பேசக்கூடிய காட்சிகளை அவர் கேட்டறிந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் முழுவதுமாக மீட்பு பணி செய்யப்பட்டு வருகிறதா, அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருமே நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளதா, தங்க வைக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தேவையான உணவு மற்றும் மருத்துவ வசதி, அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் தமிழக முதலமைச்சர் அதிகாரிடம் கேட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் மேலும் எது போன்ற தேவைகள் தேவைப்படுகிறது, ஏற்கனவே 8 ஹெலிகாப்டர்கள் அந்த மீட்பு பணியில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. விமானப்படைக்கு சொந்தமான அதே போல இந்திய கடலோர காவல்படை மற்றும் தமிழக கடலோர காவல்படை சேர்ந்த தலா 2 மொத்தம் 8 ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் கூடுதல் ஹெலிகாப்டர்கள் தேவை என்று மத்திய அமைச்சருக்கு, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வலியுறுத்தல் வழங்கியுள்ளார். அதுபோன்று அது தற்பொழுது எந்த நிலையில் உள்ளது, கூடுதல் ஹெலிகாப்டர்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதா, அங்கு செல்ல முடியாத சாலை பகுதிகள் அல்லது வெள்ள நீரால் சூழ்ந்த பகுதிகளுக்கு செல்ல முடிகிறதா, அந்த ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்த முடிகிறதா என்பது குறித்தும் தற்போது தமிழக முதலமைச்சர் கேட்டிருந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் நிவாரண பகுதிகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சென்னையிலிருந்தும் அங்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. அந்த நிவாரணப் பொருட்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறதா எனவும் கேட்டிருந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீவைகுண்டத்தில் ஏற்கனவே ரயில் ஒன்று கடுமையாக பாதிக்கப்பட்டது, செந்தூர் விரைவு ரயில். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், பயணிகள் அனைவருமே பத்திரமாக மீட்கப்பட்டு சிறப்பு ரயில் மூலமாக இன்று சென்னை கொண்டு வரப்படுகிறது. அந்த நிலை என்ன, அவர்கள் எப்பொழுது சென்னை வருவார்கள், அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் தமிழக முதலமைச்சர் ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் விரிவாக கேட்டறிந்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். அடுத்தபடியாக செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் பாஸ்கர், தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கர்.
மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்கள்ல மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் தமிழக முதலமைச்சர் எழிலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து ஆய்வு செய்து வருகிறார். 18ஆம் தேதி எவ்வளவு மழை பெய்தது அப்படிங்கறது தகவலையும் கேட்டறிந்திருந்தார் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா. அந்த மழை வெள்ளம் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது தொடர்பான பல்வேறு தகவல்களை தமிழக முதலமைச்சரும் எடுத்துரைத்தார். வரலாறு காணாத மழை பெய்ததன் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டதாகவும், எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டதாகவும், உயிரிழப்புகள், அதே போல கால்நடை உயிரிழப்புகள், எவ்வளவு வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் எல்லாம் தலைமைச் செயலாளர் சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைக்கு தமிழக முதலமைச்சர் வருகை தந்த போது அங்க இருக்கக்கூடிய வீடியோ பிரசன்டேஷன் என்ற அடிப்படையிலையும் பல்வேறு விதமான தகவல்கள், புகைப்படங்கள், அதே நேரத்தில் வீடியோக்கள், இதுவெல்லாம் அங்க பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள் எல்லாத்தையுமே தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தமிழக முதலமைச்சருக்கு தற்போது போட்டு காட்டி அது தொடர்பான அனைத்து விதமான விவரங்களையும் விளக்கி வருகிறார். எவ்வளவு மீட்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது, அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படை, தமிழக பேரிடர் மீட்பு படையினுடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது, அதே நேரத்தில் உணவுப் பொட்டலங்கள் ஹெலிகாப்டர் மூலமாக வழங்கப்பட்டது. பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியதன் அடிப்படையில் கூடுதலாக ஒரு ஹெலிகாப்டர் வழங்கப்பட்டு 9 ஹெலிகாப்டர்கள் மூலமாக இந்த நிவாரணம், குறிப்பாக உணவுப் பொட்டலங்கள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விதமான நிவாரண பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது. அந்த தகவல் எல்லாத்தையும் தமிழக முதலமைச்சரும் எடுத்துரைத்திருக்கிறார். இந்த வகையில பார்க்கும்போது நாளை தமிழக முதலமைச்சர் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு சென்று நேரடியாக களஆய்வு மேற்கொள்ள உள்ளார். அதற்கு முன்னதாக டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய தமிழக முதலமைச்சர் இல்லத்திலிருந்து உடனடியாக மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்துக்கு வருகை தந்து எழிலகத்திலிருந்தவாறு தென் மாவட்டங்களில் ஏற்பட்டக்கூடிய வெள்ள பாதிப்பை கேட்டறிந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் கூட வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போது அங்கு நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் என்ன கட்டத்தில் இருக்கிறது என்பதை நேரடியாக அவர் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டு மத்திய குழுவும் நேரடியாக இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த ஆய்வுக்காகத்தான் தமிழக முதலமைச்சர் இன்று திருநெல்வேலி, தூத்துக்குடி போவதை தவிர்த்துவிட்டு நாளை செல்வதற்கான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இக்காரணம் என்னவென்றால் மத்திய குழு அங்கு சென்று ஆய்வு செய்யப்படும் போது மாவட்ட நிர்வாகத்தினர் அங்கு அவரோட கூட இருக்க வேண்டும். அப்போதான் பாதிப்புகள் குறித்து எடுத்துரைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சருடைய பயணத்தை திட்டமிடல மாற்றம் செய்யப்பட்டது. அந்த வகையில தமிழக முதலமைச்சர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் வருகை தந்து என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது, தமிழக அரசு சார்பாக எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அது பயனளித்ததா, அதே நேரத்தில் என்னென்ன தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, நிவாரண பணிகள் ஆகட்டும், மீட்பு நடவடிக்கைகள் ஆகட்டும், எவ்வளவு எடுக்கப்பட்டு வந்தது அப்படிங்கறதையெல்லாம் தற்போது இந்த நிவாரண முகாம்களுடைய விவரங்களை தான் தமிழக முதலமைச்சரிடம் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா விளக்கி வருகிறார். உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்ட விவரம், பால் விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான தகவல்களையும் எடுத்துரைக்கிறார். இதே நேரத்தில் என்ன கூடுதலாக தேவைப்படுகிறது, நிவாரணம் அறிவிப்பதற்குண்டான ஆலோசனை என்பது இன்னும் பிற்பகலுக்குள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டு தமிழக முதலமைச்சர் நேரடியாக களஆய்வு மேற்கொள்ள போது நிவாரணத் தொகை என்பது அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பாதிப்புகளை புகைப்படம் மற்றும் வீடியோ ஆதாரங்கள் மூலமாக தலைமைச் செயலாளர் தற்போது விளக்கி வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ்கர், நாளைய தினம் தூத்துக்குடிக்கு சென்று அங்கு ஆய்வில் ஈடுபட இருக்கிறார் முதலமைச்சர். குறிப்பாக எந்தெந்த பகுதிகளுக்கு அவர் செல்ல இருக்கிறார்? தூத்துக்குடியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா பாஸ்கர்? திருநெல்வேலி, தூத்துக்குடியை நாளை ஆய்வு செய்வதற்கு உண்டான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றே அவருக்கு மாலையே புறப்படுகிறார். மதுரைக்கு சென்றடைந்து மதுரையிலிருந்து தான் இன்று மதுரையில் இரவு தங்கிவிட்டு நாளை காலை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலிக்கு செல்வதற்குண்டான பயண திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சாலை மார்க்கமாக போகக்கூடிய நிலையில அங்கு சாலைகள்ல பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலையாகட்டும், அதே போல உள்ளூர் இணைப்பு சாலைகளாகட்டும், இவையெல்லாம் பெரும் பாதிப்பு இருக்கிறது. இதன் காரணமாக தமிழக முதலமைச்சருடைய கான்வாய் எங்கெல்லாம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் செல்வதற்குண்டான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஆலோசனையை மேற்கொண்ட பிறகு எங்கெல்லாம் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதெல்லாம் அப்போது அதிகாரிகள் எடுத்துரைப்பார்கள். அந்த வகையில் தான் திருநெல்வேலி, தூத்துக்குடி 2 மாவட்டங்களிலும் பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டுதான் நாளை 2 மாவட்டங்களிலும் களஆய்வு மேற்கொள்வதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அதை மையப்படுத்திதான் திட்டமிடல் என்பதும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாஸ்கர், நேற்றைய தினம் பிரதமர் மோடியை சந்தித்த பின் தென் மாவட்ட பாதிப்புகளை சீரமைக்க 2000 கோடி ஒதுக்கணும், அப்புறம் நிரந்தர நிவாரண தொகையாக 12,659 கோடி ஒதுக்கணும்னு கோரிக்கை விடுத்திருந்தாங்க இல்லையா? அதை பத்தி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாங்களாங்க?
இந்த பாதிப்புகள் தென் மாவட்டமாகட்டும், அதே நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள், இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நிவாரணம் கோரப்பட்டிருந்ததுல 450 கோடி ரூபாய் மட்டும்தான் நிவாரணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 12,650 கோடி ரூபாய்க்கு நிதி கோரப்பட்டிருந்தது. தற்காலிக நிவாரணமாக 7,033 கோடி ரூபாயும் கோரப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இந்த தென் மாவட்டங்கள் ஏற்பட்ட பாதிப்புகளை உடனடியாக சீரமைப்பதற்கு உண்டான நடவடிக்கையாக 2,000 கோடி ரூபாயை அவசரமாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. நேற்று இரவு 10:30 மணி அளவில் தான் பிரதமர் தமிழக முதலமைச்சர் சந்தித்து இந்த கோரிக்கை எல்லாம் வலியுறுத்தி இருக்கிறார். மத்திய அரசு இன்றோ நாளையோ கூடுதல் நிவாரணம் என்பது தென் மாவட்டங்களுக்கான பாதிப்புகளை அடிப்படையாக கொண்டு விடுவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் ஏற்பட்ட பாதிப்பை மத்திய குழு ஆய்வு செய்து அந்த அறிக்கையை மத்திய அரசிடம் கொடுத்து விட்டது. இப்போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான கூடுதல் நிவாரண தொகை என்பது அறிவிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புக்கான தொகையும் விடுவிக்க வேண்டும். மத்திய குழு நேற்று வருகை தந்து இன்று அவங்க கலாய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஓரிரு நாட்கள்ல மத்திய அரசிடம் நிவாரணத்துக்கான அந்த முழு அறிக்கையும் கொடுப்பார்கள். தமிழக அரசின் சார்பாகவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் பாரத பிரதமரை சந்தித்து கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் நிவாரண தொகை என்பது விடுவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக அரசின் சார்பாக எப்படி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்பட்டதோ அதே போல பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில 6,000 ரூபாய் நிவாரண தொகை அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் பாதிப்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கும் 6,000 ரூபாய் நிவாரண தொகை வழங்குவதற்குண்டான ஆலோசனை கூட்டம் என்பது பிற்பகல்ல தமிழக முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நிவாரண தொகை என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படக்கூடிய சூழல் உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்தபடியாக செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் பேசலாம். ராமச்சந்திரன், தற்போது இந்த ஆய்வு பணி எவ்வளவு மணி நேரம் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? என்ன நிலவரம் அங்கு? எது தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க? சென்னை எழிலகத்தில் உள்ள அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அதி கனமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களின் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆய்வில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்டு பெறலாம். ராமச்சந்திரன், இந்த ஆய்வு என்பது எவ்வளவு மணி நேரம் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க? முழு விவரங்கள் என்ன ராமச்சந்திரன்? வணக்கம். சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையில் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்களுக்கு மேலாக தமிழக முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா அங்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையில் பெரிய திரையில் புகைப்படம் மற்றும் வரைபடங்கள் புள்ளி விவரங்களுடன் விரிவாக தமிழக முதலமைச்சருக்கு எடுத்துரைத்து வருகிறார். குறிப்பாக 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்டங்களில், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் 16ஆம் தேதி எவ்வளவு மழை பொழிவு பெய்துள்ளது, 17ஆம் தேதி பகல் முழுவதும் எவ்வளவு மழை பெய்துள்ளது, 18ஆம் தேதி காலை 8 மணி வரை 10% மழை பெய்துள்ளது என்பது குறித்தும் ஒவ்வொரு பட்டியல் வாரியாக தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு தலைமைச் செயலாளர் எடுத்துரைத்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் 3 மாவட்டங்களில் நிவாரண முகாம்களில் எவ்வளவு பேர் தங்க வைக்கப்பட்டனர், அவர்களுக்கு இதுவரை எத்தனை லட்சம் உணவுப் பொட்டலங்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் தெரிவித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் 7 பேரும், அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 பேரும் இதுவரை இந்த அதி கனமழையால் உயிரிழந்துள்ளார்கள். அந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதா என்பது குறித்தும் எடுத்துரைத்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் கால்நடைகள் அதிகமாக அந்த கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்டு ஏற்பட்டுள்ளது. இதுவரை எவ்வளவு கால்நடைகள் உயிரிழந்துள்ளது, ஆடு, மாடு, கோழி உள்ளிட்டவைகள் எவ்வளவு உயிரிழந்துள்ளது என்பது குறித்தும் எடுத்துரைத்து வருகிறார். ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய பெரிய திரையில் தமிழக தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா தமிழக முதலமைச்சருக்கு புள்ளி விவரங்கள், வரைபடங்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எந்தெந்த பகுதியில் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள், மேலும் IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் எந்த பகுதியில் தற்பொழுது நிவாரண மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறித்தும் விரிவாக எடுத்துரைத்து வருகிறார். அந்த ஆலோசனையானது இன்னும் ஒரு 20 நிமிடங்கள் வரை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆய்விற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் செய்தியாளர் சந்தித்து விரிவாக எடுத்துரைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாளை தூத்துக்குடி பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பயணிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். சென்னை எழிலகத்தில் உள்ள அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆய்வில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர்கள் ராமச்சந்திரன் மற்றும் பாஸ்கர் சொல்ல நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.